ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். இந்த வீடியோ விஜய்க்கானது. ஒருத்தன் எவ்வளவு அவமானம் இருந்தாலும், எவ்வளவு வலிகள் இருந்தாலும், எவ்வளவு தோல்விகள் இருந்தாலும், எவ்வளவு துரோகங்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி போராடினா அதற்கான உழைப்பை கொடுத்தா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் விஜய் தாங்க. ரொம்ப தூக்கி வச்சு பேசுறேன்னுலாம் நினைக்காதீங்க. உண்மையான நிஜமான நிலவரம் அதுதான். அன்னைக்கெல்லாம் 10 ரூபா தான் அதிகபட்ச டிக்கெட்டு. 10 ரூபா கொடுத்து இந்த மூஞ்சியெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்ட ஒரு பத்திரிகையை தன்னுடைய வாழ்க்கை வரலாறையே எழுத வச்சவர் விஜய். அதற்கான காரணம் கரெக்டான தேவையில்லாத முகாந்திரமற்ற உழைப்பெல்லாம் கிடையாது. நாம என்ன செய்யறோம், என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுல எப்பவுமே விஜய் தெளிவான ஒரு முடிவோடு தான் இருப்பாரு, தெளிவான கணக்குகளோடு தான் இருப்பாரு. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த முதலமைச்சர் நாட்காலி. வேற யாராவது இருந்தாங்கன்னா இந்த கடந்த ஒரு 4-5 நாட்கள்ல மனசு விட்டுருப்பாங்க, ஏண்டா அரசியலுக்கு வந்தோம்னு நினைச்சிருப்பாங்க. இல்லைன்னா எப்படியாவது அரசியல் பதவிக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக வேறு முடிவுகளை எடுத்திருப்பாங்க. ஐ மீன் ஏடிஎம்கே கூட்டணி, பிஜேபி யாரு கூடயாவது சேர்ந்து எப்படியாவது அரியணையை ஏறிடணும் அப்படிங்கிற ஐடியா வந்திருப்பாங்க. ஆனா விஜய் அப்படி எதுவுமே பண்ணல. நம்ம என்னத்தை சொல்லி ஓட்டு வாங்கணுமோ அதைப்படி போவோம். எந்த காலகட்டத்திலையும் கம்யூனிஸ்டையோ அல்லது விடுதலை சிறுத்தைகளையோ விஜய் எதுவுமே பேசுனது கிடையாது. அதே மாதிரி தன்னை ரொம்ப தரக்குறைவா பேசின பிரேமலதா விஜயகாந்த் பக்கம் அவர் திரும்பி பார்க்கவே இல்லை. ஸ்டாலின்கிட்ட உதவி கேட்கவே இல்லை. ஏடிஎம்கே கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறதுல ஆரம்பத்திலிருந்தே தெளிவா இருந்தாரு. காரணம் பிஜேபி மதவாத சக்தி அப்படிங்கிறது தமிழக மக்கள்ல மைண்ட்ல ஊறி போன விஷயம். ஒருவேளை இன்னைக்கு விஜய் ஆட்சி அமைக்க முடியாம போயிருந்தா கூட இந்த மக்கள், இதை விட ஓட்டு போடாத மக்களும் பெருவாரியா அவர் பின்னாடி நின்றுப்பாங்க அப்படிங்கிறது நிஜம். ஏன்னா தான் என்ன ஸ்டாண்ட் எடுத்தோமோ அந்த ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் கூட விலகாம இருந்தார் விஜய். அதற்கான பரிசு தான் இன்னைக்கு இந்த அரியணை ஏற்றம். உண்மையிலே சந்தோஷமா இருந்தாங்க. அந்த வீடியோக்கள் பார்க்கறது, நான் தெருவில் வரும்போது பார்க்கறது, அத்தனை பேருமே நம்ம வீட்டில் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் முதலமைச்சர் ஆனால் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அவ்வளவு பெரிய சந்தோஷத்தோட இருந்தாங்க. 200 யூனிட்டுக்கான இலவச மின்சாரம், பெண்கள் பாதுகாப்புக்கு, அப்புறம் போதைப் பொருள், நான் ரொம்ப நிறைய வீடியோக்களில் பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம். போதைப் பொருளுக்கு தடுப்பு சிறப்பு படை, இந்த மாதிரியான 3 கையெழுத்துக்கள் போட்டிருந்தாங்க. 3மே ஆக்கப்பூர்வமானது, அவசியமானது. அந்த 200 யூனிட் மின்சாரத்துல அதுல வேணா நமக்கு முன்பின் கருத்துக்கள் இருக்கலாம். மற்ற விஷயங்கள்லாம் ஆக்கப்பூர்வமானது. இலவசங்களை பற்றி இப்போதைக்கு ஒரு பொது மக்களா இருந்து நான் சொல்லக்கூடிய இலவசங்களை பற்றி இப்பொழுது யோசிக்க வேண்டாம் விஜய். அதை தாண்டி தமிழ்நாடு முன்னெடுத்து செல்லக்கூடிய வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும், ஊழலற்ற அரசா இருக்கட்டும், ஏற்கனவே நடத்திட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவதாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் கவனம் செலுத்தினாலே போதுமானது. அதுல தெளிவா இருப்பாரு அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ரொம்ப ஓப்பனா கவர்மெண்ட் கஜானா காலியா இருக்கு. இன்னமும் என்ன சூழ்நிலையில இருக்குன்னு தெரியல. நான் வெள்ளை அறிக்கை கொடுப்பேங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே தெளிவாக தான் பேசியிருக்காரு. ஆனா அதையெல்லாம் தாண்டி த்ரிஷா வந்ததையும் இதை பத்தி மட்டும்தான் மற்ற மீடியாக்கள் போடுறாங்க. அந்த மீடியாக்களுடைய பசி அவ்வளவுதான் அப்படிங்கிறதுனால நம்ம அதை கண்டுக்க வேண்டியதில்லை. அவருடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றி நம்ம தோண்டி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வந்த சிஎம் எல்லாத்துக்குமே குடும்பம் அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை எடுத்துட்டு தான் இருந்துச்சு. எம்ஜிஆரா இருக்கட்டும், கருணாநிதி அவர்களா இருக்கட்டும், எல்லாத்து மேலேயும் ஒரு சின்ன கரைகள் இருந்துட்டு தான் இருந்துச்சு. அது அவங்களுடைய பர்சனல் பொது வாழ்க்கையில் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது மரணம் அடையும் வரையில் எம்ஜிஆர் சிஎம்மாக தான் இருந்தார். அவர் இருந்திருந்தானே இன்னைக்கு வரைக்கும் அவரை அசைச்சிக்கவே முடியாது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பிராண்டிங்கை உருவாக்கி இருந்தாரு. அதே மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி, இன்னமும் சொல்ல போனா திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு கிடைத்ததை விட ஒரு பிரம்மாண்டமான வெற்றி விஜய்க்கு கிடைச்சிருக்கு. அந்த வெற்றியை எப்படி தக்க வச்சுக்க போறாரு, அதை எப்படி அந்த கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டாங்க, அது ஃபேக்ட். இந்த வார்த்தையை நம்ம சொல்லலாம். இது யாரு வேட்பாளர் எதை பத்தியும் கிடையாது. விஜயுடைய சின்னம் சரி, கண்ணை மூடிட்டு அத்தனை பேரும் ஓட்டு போட்டிருக்காங்க. அத்தனை பேரும் இன்னைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அரசியல் தெரியாதவங்க அத்தனை பேரும் செய்தி சேனல்ல பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அத்தனையுமே விஜய் என்கிற ஒரு தனி மனிதனுக்கு கொடுத்த அன்பு, மரியாதை, பாசம். அதை விஜய் சரி பண்ணிடுவாரு, சரி கட்டிடுவாரு, அதுக்கு பிரதிபலனை கொடுத்துருவாரு அப்படிங்கிறத எல்லாருமே நம்புறோம். நான் உட்பட அத்தனை பேருமே நம்புறோம். நிறைய தோல்விகள், நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி அவரே சொன்ன மாதிரி வழிகள், அவமானங்கள் அத்தனையுமே தாண்டி தான் வந்திருக்காரு. அவர் கூட நின்றவங்களுக்கும் அதே அவமானங்கள், தற்குறி 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 தற்குறின்னு அத்தனை வார்த்தைகள். யாருமே எந்த இடத்துலையுமே விஜய் விட்டு கொடுக்கல அப்படிங்கிறதான் நிஜமான விஷயம். எல்லா நேரங்களும் கரூர் சம்பவமா இருக்கட்டும், விவகாரத்து சம்பவமா இருக்கட்டும், அல்லது த்ரிஷா விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே விஜய் விட்டு கொடுக்காம விஜய்க்காக கூடவே நின்றுருக்காங்க. அவங்கள விஜய் விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிறத நம்புறோம். வேற என்ன சொல்ல, விஜய்க்கு வாழ்த்துக்கள்.
உண்மையிலே சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. நம்ம பார்த்து சின்ன வயசுல இருந்து பார்த்து ரசிச்ச ஒருத்தன் இப்படி சொன்ன எவ்வளவு தோல்விகள் அதுல இருந்தெல்லாம் தாண்டி வந்து தாண்டி 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 வந்து நான் இப்போ வருவேன் அப்போ வருவேன், எந்த விதமான ஏமாற்று வேலைகளும் இல்லாம நான் வருவேன், வந்தாச்சு, ஆட்சி அமைப்பேன், அமைச்சாச்சு. இது சிங்கிள் கவர்மெண்ட், ஏன் மட்டும்தான் பவர் சென்டர், வேற யாரும் பவர் கிடையாது. தப்பு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா விடவே மாட்டேன்னா அந்த வாக்குறுதியை மட்டும் காப்பாத்திட்டாருன்னா விஜய் வாழ்க. இன்னொரு வீடியோவிலையோ அல்லது இன்னொரு லைவ்லையோ நாம மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவின்.